கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, இந்த சனியின் வக்ரகதி செயல்பாடு உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ 3, 6 ஆரம்பத்தில் உட்கார்ந்து இருக்காரு. இப்போ பொதுவே நம்ம 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொல்றோம். அப்போ உங்க மறைவு ஸ்தானங்களை பூராவே சனியுடைய தாக்கம் இருக்கிறது இல்லைங்களா? இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே யதார்த்தமான ரகசியங்களை நீங்கள் காத்து பழக வேண்டும். ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுங்கிறது தெரியுமா? 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு உண்டான தன்மை அது பொதுவாக காலபுருஷன் குடும்பஸ்தானம் சொல்றது. குடும்ப விஷயமாக யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள கூடாது. உங்களுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தனியா முடிவெடுங்க. அந்த முடிவை பத்தி வெளியே சொல்லாங்க, இல்லாட்டி டிஸ்கஷன் பண்ணாதீங்க நீங்க. ஏன்னா அது உங்களுக்கு அவ்வளவு சாதகமற்ற தன்மை. ஏன்னா எதிராளிகள் எப்பனா கவுக்கலாங்கிற தன்மையில தான் உங்கள்கிட்ட இருப்பாங்க. ஆட்கள் ஏற்கனவே அந்த மாதிரி சூழ்நிலை தான் தொழிலாளர்கள் அப்ப சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. மேலும் அதே சமயத்துல மறைபொருளை உணர்தல் அப்படின்னு நம்ம 8ஆம் இடத்தை சொல்றோம். அந்த 8ஆம் இடத்தை மறைபொருள் உணர்தல் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, யூகம் உங்களுடைய சிந்திக்கு மாற்றல் மேன்மை அடையும். அதனால் சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு புலப்படும். அதை நீங்க தீர விசாரிச்ச விஷயத்தை இறங்கணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அதை சிட்டமா வச்சுட்டோம்னா காலை வர்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு, உங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் தான். 12 என்பது ஐயன செய்யன சுகஸ்தானம். ஒரு நிம்மதியான தூக்கம். மனுஷனுக்கு என்ன நிம்மதியா தூங்க வேணும். தூக்கம் இல்லைன்னா மறுநாள் காலைச்சு விடுங்க, வேலை செய்ய முடியாது, உடம்பு சோர்ந்து போகும். அதே சமயத்தில் படுக்கையை பகிர்ந்து கொள்வது தன் இல்லாளோட மாத்திரமா வச்சுக்கோங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அதுல வேறு யாருக்குமே நீங்க இடம் கொடுக்காதீங்க. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துரும். நீங்க உதாரணமா உங்க சகோதரர்களா இருக்கலாம், இல்லை வேற நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க பொதுவாக 6 என்ன ருணரோக சத்திரஸ்தானம்னு சொல்றோம். இந்த ருணரோக சத்திரஸ்தானம்னு அதுல என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னா, குருவோட நட்சத்திரம் இருக்கு, சனியோட நட்சத்திரம் இருக்கு, புதனோட நட்சத்திரம் இருக்கு. இப்ப குரு உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உடையவன், சனி 4க்கும் 5க்கும் உடையவன், புதன் 9க்கும் 12க்கும் உடையவன். அப்ப தந்தை ஸ்தானம். அப்ப தந்தை வகையில் ஏதாவது பரம்பரை நோய்கள் இருந்தால் அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை தாக்குறதுக்கு சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. இந்த 12/10/2026 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் ஆரம்பிச்ச சனி வக்ரகதி நடந்துட்டு இருக்கு. வக்ரகதி சனியோட விஷயங்கள். இப்ப இதுல நீங்க எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கணும். அப்ப அப்பா வழியில என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, இதை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அது இருந்தால் அது எதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழியை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பாதகமா இருக்க மதிக்கணும், சாதகமாக அமையக்கூடிய ஒரு தன்மை நம்ம. ரைட், ஓகே, இதெல்லாம் சரி. 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற 10வது பார்வையாக. 10வது பார்வை கர்ம பார்வை. 3ங்கிறது என்ன? நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் மிகவும் தீவிரமாக, அதே சமயம் எளிமையோடு, பிறரை மதிக்கும் தன்மையில் நீங்க நடந்து கொண்டீங்கன்னா
அந்த 3ஆம் இடத்து இது வந்து உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பா அமையும். உங்கள் முயற்சி வெற்றிகள் கண்டு அமையும். ஏன்னா சனி பகவான் வந்து உழைப்புக்காரகன், உழைப்புக்கு அதிபதி தானே சனி பகவான். அப்போ நீங்க உழைப்பதற்காக தயங்காமல் இருக்கணும். நீங்க வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலை எந்த வேலையா இருந்தாலும் சரி, நான் செய்யறேன், இது என்னோட வேலை. இப்போ உதாரண ஒரு பிசினஸே நடத்துறீங்க, ஒரு கடை நடத்துறீங்க, உங்க கடையை நீங்களே சுத்தம் பண்ணி எல்லாம் செய்யுங்க. நீங்க அது போட்டு வேலைக்காரன் போட்டு விரட்டிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். வேலை செய்யறீங்களா, தொழில் செய்யற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. எப்பவுமே வந்து ஆஞ்சநேயரை வந்து மனசுல நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. ஹனுமான் சாலிசா படிக்க முடிஞ்சால் சும்மா இருக்கிறதுல படிங்க. நீங்க வந்து சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் காலையில 6 to 7 சனி ஓரை. அந்த சனி ஓரையில வந்து சனி பகவானுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் போறோம். ஏன்னா நவகிரகம் ஒண்ணு சின்ன சின்னதாக தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது நவகிரகம்லாம் வந்து. சனி பகவான் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்து எண்ணெயெல்லாம் சாத்த சொல்லிட்டு அவர் காலையில அபிஷேகம் எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவார். அதெல்லாம் ஆர்ப்பாடு பண்ணட்டும். நீங்க ஒரு சின்ன ஒரு விளக்கு, ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம், எள்ளு தீபம் அல்ல, நல்லெண்ணெய் தீபம் மேற்கு நோக்கி அந்த தீபம் எரியணும். மேற்கு நோக்கி எரிய வச்சுட்டு உட்காந்து நீங்க வந்து ஹனுமான் சாலிசா படிங்க. ஹனுமான் சாலிசாலாம் பெருசா இருக்கு, வாயிலவே நுழைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு ஒரு 108 தடவை சொல்லுங்க. ராம் 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 அப்படின்னு சொல்லி ஒரு 108 தடவை சொல்லுங்க. நீங்க இதை சொல்லிங்கன்னா சரி, அனுமாரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். எங்கு அனுமாரின் அனுகிரகம் இருக்கிறதோ அங்கு சனி பகவானின் தாக்கம் இருக்கவே இருக்காது. அப்ப நீங்க வந்து முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு தன்மையான ஒரு தொழில் அமையும். வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கு மதிப்பு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா சனி பகவான் வந்து எவ்வளவுக்குள்ள எளிமையாக்குறான ஆட்களை எவ்வளவுக்குள்ள கீழ்நிலை கொண்டு தரணும், அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு மதிக்கக்கூடிய தன்மைகளை வந்து சனி பகவான் கொடுத்துருவார் கண்டிப்பாக. ஆக இந்த வக்ர பயிற்சி பத்தி அதிகமா நீங்க கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன, ஒரு 4, 5 கேந்திர திரிகோணங்களுக்கு அதிபதி. அதுவும் உங்க ராசிநாதன் மிக மிக நட்பு கிரகமானவன் சனி பகவான். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவஸ்தானம். இந்த மறைவஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் கொஞ்சம் ஒரு வீக்னஸ். அங்க வந்து குருவோட நட்சத்திரம் இருக்கு, அதனால குருவை மதித்து பழகுங்கள். புதனோட நட்சத்திரம் இருக்கு, தாய் மாமனுடைய உறவுகளையும் தாய் உறவுகளையும் மதித்து பழகுங்கள். நீங்க ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன் தான், விரையாதிபதி புதனாலும் பாக்கியாதிபதி புதன் தான். அதனால இந்த புதனை நீங்கள் மதித்து பழகுங்க, மன்னிக்கணும், தாய்மாமனை மதித்து பழகுங்கள். இது போன்ற தன்மைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா துளாராசிக்கு உண்மையிலேயே இந்த சனி வக்ர பயிற்சி வந்து சாதகமான நிகழ்வுகளை தான் கண்டிப்பாக கொடுக்கும். அதை பத்தி நீங்கள் பயப்பட வேண்டாம். சனி ஏகாதசி வரக்கூடிய அன்று சனி ஏகாதசி வரக்கூடிய அன்று பெருமாள் கோவிலில் சென்று நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் அல்லது துளசி மாலை வாங்கி அர்ச்சனை செய்தீர்களே ஆனால் அதீத மகத்துவம் கிடைக்கும். சனி ஏகாதசி வரதான் சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி திதியை நாமே செய்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.